Hi viewers, welcome to Prime City Properties. நம்ம இப்போ பார்க்க போகிறது இண்டிவிஜுவல் ஹவுஸ் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். அதுவும் பங்களா டைப்பில் டெவலப் பண்ண இண்டிவிஜுவல் ஹவுஸ் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். அந்த ப்ராப்பர்ட்டிக்கு உண்டான எலிவேஷன் லுக் நீங்கள் பார்த்துட்றீங்க. கம்ப்ளீட்டாக வந்து கார்டனிங் தனியாக கொடுத்துட்டு 4 பெட்ரூம் வச்ச மாதிரி இண்டிவிஜுவல் ஹவுஸ் பங்களான்னு நம்ம சொல்லிக்கலாம். ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு சூப்பரான வீடு தான் இது. ஸோ இந்த வீடோட கம்ப்ளீட் வீடியோ ஃபுல்லாக நீங்கள் பார்க்கலாம். உள்ளுக்குள்ளே எல்லாமே கம்ப்ளீட்டாக நான் காமிக்கிறேன். ஸோ கார்டனிங் ஸ்பேஸ் நீங்கள் பார்த்துருக்கீங்க, பார்க்கிங் ஸ்பேஸ் பார்த்துட்ருக்கீங்க. டோட்டல் 1.5 கிரவுண்டு லேண்டு, அதில் 1900 ஸ்கொயர் ஃபீட்டு கம்ப்ளீட்டாக வீடு டெவலப் பண்ணிவிட்டு பேலன்ஸ் ஃபுல்லாக பார்க்கிங் ஸ்பேஸ் கொடுத்துட்டு கிட்டத்தட்ட ஒரு 1800 ஸ்கொயர் ஃபீட் கிட்ட கார்டனிங்கே விட்டுருக்காங்க. ஸோ அந்த ஸ்பேஸ் கம்ப்ளீட்டாக பார்த்தீங்க. வீட்டுக்குள்ளே நம்ம போயிட்டு பார்க்கலாம். ஸோ இந்த வீடோட என்ட்ரன்ஸ் பார்த்திங்கன்னா நார்த் ஃபேஸிங் வரும். டோட்டல் 4 பெட்ரூம் ப்ளேஸ் பண்ண மாதிரி டூப்ளக்ஸாக இந்த பங்களா வந்து டெவலப் பண்ணியிருக்காங்க. கம்ப்ளீட் ஃபர்னிஷ்டோடு இருக்குது. ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து வுட் ஒர்க் பண்ணியிருக்காங்க. பூஜாவுக்கு தனி ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க, அதுதான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. அது பக்கத்தில் பெரிய ஹாலு, டைனிங் ஏரியா தனியாக கொடுத்துருக்காங்க. கம்ப்ளீட்டாக ஃபால் சீலிங் பண்ணியிருக்காங்க. ரெடி டு மூவ் கண்டிஷனில் இருக்குது. ஓப்பன் கிச்சன் நல்லா பெருசாக கொடுத்துருக்காங்க. இந்த ஓப்பன் கிச்சன் பக்கத்தில் தான் இந்த டைனிங் ஏரியா நீங்கள் பார்த்துருந்தீங்க. கிச்சனுக்கு பக்கத்தில் ஒரு சின்ன சர்வீஸ் ஏரியா, சர்வெண்ட் வர்றதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு தனி என்ட்ரன்ஸும் கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு ஷூட்டிங் ஹவுஸ்ன்னு சொல்லலாம். ஸோ ஒரு சினிமா பாணியில் சொல்லப்போனால் இந்த ஷூட்டிங் ஹவுஸ்லாம் எந்த மாதிரி ஒரு பிரம்மாண்டமாக இருக்குமோ அந்த அளவுக்கு இந்த வீடை வந்து ரெடி பண்ணியிருக்காங்க. அவங்களோட ஓன் டேஸ்ட்டுக்கு பார்த்து பண்ணது. ஸோ இப்போ கொடுத்துட்றாங்க. சூப்பரான ஒரு வீடு, 1.5 கிரவுண்ட் லேண்டு. எக்ஸாக்டாக சொல்லப்போனால் 3449 ஸ்கொயர் ஃபீட் லேண்டில் 4 பெட்ரூம் வச்ச மாதிரி 3800 ஸ்கொயர் ஃபீட் பில்டப்போட இந்த வீடை வந்து ரெடி பண்ணியிருக்காங்க. கம்ப்ளீட் ஃபர்னிஷ்டோடு இருக்குது. ரெடி டு மூவ் கண்டிஷனில் இருக்குது. உங்களுக்கு எந்த ஒரு டவுட்னாலும் நீங்கள் இமீடியட்டாக கால் பண்ணுங்கள். சைட் பார்க்கணுச்சா ஒரு 2 hours முன்னாடி மட்டும் சொல்லுங்கள், கீ அரேஞ்ச் பண்ணிக்கலாம். சைட் பார்த்துட்டு கூட நம்ம ஃபர்தராக பேசலாம். ஸோ இந்த பங்களா எங்கே இருக்குதுன்னு நம்ம சொல்லணுன்னு பார்த்தீங்கன்னா கோவூர் லொக்கேஷன். நம்ம போரூர்லேருந்து குன்றத்தூர் கனெக்ஷன் அந்த மெயின் ரோடில் கெரும்பாக்கம் அடுத்தது இந்த கோவூர் ஸ்டார்ட் ஆகும். இன்னொரு லேண்ட்மார்க் பார்த்திங்கன்னா நம்ம போரூர் டு தாம்பரம் பைபாஸ், அந்த பைபாஸுக்கு ஜஸ்ட்டு முன்னாடி இந்த வீடு வந்து ப்ளேஸ் ஆகிருக்கு. டோட்டல் 4 பெட்ரூம் வீடு, ரெடி டு மூவ் கண்டிஷனில் இருக்குது. ஒரு பங்களா டைப்பில் கார்டனிங் விட்டு கார் பார்க்கிங் ஸ்பேஸ் கொடுத்து இந்த வீட்டை வந்து ரெடி பண்ணியிருக்காங்க. 1900 ஸ்கொயர் ஃபீட்டு கிரவுண்ட் ஃப்ளோரில் பில்டப் ஏரியாவும், ஃபஸ்ட்டு ஃப்ளோரில் 1900 ஸ்கொயர் ஃபீட்டு பில்டப் ஏரியாவும் 4 பெட்ரூம் வச்ச மாதிரி அழகாக ரெடி பண்ணியிருக்காங்க. ஸோ எல்லாமே பிரிக் ஒர்க் யூஸ் பண்ணியிருக்காங்க. மணல் யூஸ் பண்ணி கட்டப்பட்ட இந்த வீடு. ஸோ அவங்களோட ஓன் டேஸ்ட்டுக்கு நல்ல ஒரு குவாலிட்டியாக டெவலப் பண்ணியிருக்காங்க. மேக்ஸிமம் ஃபர்னிஷ்டோடு கம்ப்ளீட்டாக இருக்குது இந்த வீடு. ஸோ வீட்டுக்கு தேவையான எந்த திங்ஸும் ஈஸியாக வைக்க முடியும், அந்த அளவுக்கு வுட் ஒர்க்லாம் பண்ணியிருக்காங்க. இதில் 3 அட்டாச்டு வரும், 1 காமன் வரும். நல்லா ஸ்பேஷியஸாக கொடுத்துருக்காங்க. பால்கனி கொடுத்துருக்காங்க. பாத்ரூம் நல்லா ஸ்பேஷியஸாக கொடுத்துருக்காங்க. கார் பார்க்கிங் நல்ல ஒரு ஸ்பேஷியஸாக கொடுத்துருக்காங்க. நம்ம இந்த மெயின் ரோடு, கோவூர் மெயின் ரோட்லேருந்து ஜஸ்ட் ஒரு 1/2 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இந்த வீடு வந்து ப்ளேஸ் ஆகிருக்கு. ரெடி டு மூவ் கண்டிஷனில் இருக்குது. மொத்தம் 4 பெட்ரூம் வீடு. உங்களுக்கு வேறு எந்த ஒரு டவுட்னாலும் இமீடியட்டாக கால் பண்ணுங்கள். சைட்டை வந்து பாருங்கள். பிடிச்சதுன்னா நம்ம ஃபர்தராக டிஸ்கஸ் பண்ணலாம். இந்த வீட்டுக்கு உண்டான ரேட் பார்த்திங்கன்னா ஒரு சின்ன சஸ்பென்ஸாக வச்சுருக்காங்க. ஸோ உங்களுக்கு ரேட் சம்மந்தமாக டவுட் இருக்குது அப்படின்னா இந்த ஸ்க்ரீனில் காமிக்கிற இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள். ஸோ அவங்க உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. ஏன்னா ரேட் வந்து ரொம்ப கம்மி பட்ஜெட்னு சொல்லலாம். இவ்வளோ பெரிய பங்களா, இவ்வளோ பெரிய லேண்டுக்கு மெயின் ரோடு பக்கத்தில் இருக்கிறதுக்கு
இந்த ரேட்டு ரீசனபுளாக தெரியுது. ஸோ அதனால் சஸ்பென்ஸாக வச்சுருக்காங்க. உங்களுக்கு டவுட் இருக்குன்னா கால் பண்ணுங்கள், செக் பண்ணிவிட்டு நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஒரு நல்ல ஒரு ப்ரைம் ப்ராப்பர்ட்டின்னு சொல்லலாம். ரெசிடென்ஷியல் ஏரியா, இண்டிவிஜுவல் பங்களா, இது ஒரு சூப்பரான ப்ராப்பர்ட்டி. ஸோ மறக்காமல் மிஸ் பண்ண வேண்டாம். டவுட் இருக்குன்னா கால் பண்ணுங்கள், சைட் வந்து பாருங்கள், பிடிச்சதுன்னா கண்டிப்பாக பேசிக்கலாம். ஒரு சூப்பரான வீடு, கம்ப்ளீட்டாக வீடியோ காமிச்சிருக்கேன், ஃபோட்டோஸ் சில இது காமிக்கிறேன். நல்ல ஒரு ப்ராப்பர்ட்டி, நல்ல ஒரு லொக்கேஷனில் ப்ளேஸ் ஆகிருக்கு. 1.5 கிரவுண்ட் லேண்டில் 4 பெட்ரூம் வச்ச மாதிரி பங்களா வித் கார்டனிங் விட்டு அழகாக டெவலப் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ப்ராப்பர்ட்டியோட லொக்கேஷன் இந்த கோவூர் கெருகம்பாக்கம் பக்கத்தில் வரும். சைட் பார்க்கணுச்சா ஜஸ்ட் ஒரு 2 hours முன்னாடி கால் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.